நம்ம கேஎம் சாரீஸ்க்கு ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம கேஎம் சாரீஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். உங்கள் பெயர் மேம்? எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் சித்ரா, திருநகர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே மேம். நம்ம கேஎம் சாரீஸில் நிறைய தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமா மேம்? இல்லை, நான் கடந்த 6 மாதமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4000 சாரி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 4 மாதங்களில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா மேம்? என்ன மோட்டோ மேம்? பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி விஷயங்களுக்காக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, நான் பிஸ்னஸ் எதுவும் பண்ணலை. நான் வந்து தேசிய பெண்கள் முன்னேற்ற பாதைன்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கேன். என் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு சாரீ கிஃப்டாக கொடுக்குற மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் ஃப்ரீயாக. அதுக்காண்டி நான் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய கடைகளில் போய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ யூடியூப் மூலயமா அந்த சேனல் பார்த்து நான் இங்கே வந்தேன். எப்பயுமே சொல்லுவாங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பெஸ்ட் இம்ப்ரென்ஸ்ன்ட்டு. நாங்கள் இந்த கடைக்கு வந்தோட்டையுமே அவங்க எங்ககிட்ட அணுகுமுறை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்தோட்டையும் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்த்து வரீங்க, எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன ரீசனுக்காண்டி வந்திருக்கோன்றப்போ அவங்களே நமக்கு அதுக்கான இதையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகும், இது கட்டுப்படி ஆகாது, இந்த ரேஞ்சில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்தாங்க. நான் எடுத்திருக்க ப்ரைஸ் வந்து 150 இருந்து 180 200 வரைக்கும் எடுத்திருக்கேன். நான் எடுத்து கொண்டு போய் கொடுத்து என் உறுப்பினர்கள் கொடுக்குறப்போ அவங்க கேட்ட விஷயம், மேடம் இந்த சாரீ வந்து எங்கே எடுத்தீங்க? நாங்கள் என்ன ப்ரைஸ்னாங்க. நான் சொன்னதை கேட்டு, மேடம் நாங்கள் இதே வந்து வெளியில் எடுத்திருக்கோம், 300 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், 350 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கொடுத்தது இலவசன்றப்போ அவங்க சொன்னது இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னே நான் எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. நான் எனக்கு அந்த நல்ல பேர் வந்துச்சுன்னா அது காரணம் வந்து இவங்க கொடுத்த அந்த ப்ரைஸ்னால தான். ஏன்னா எல்லாருமே இலவசம் கொடுக்குறப்போ ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு சாரீ எடுத்து வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. நான் வந்து இந்த ப்ரைஸில் கொண்டு போய் கொடுக்குறப்போ சாரியோட குவாலிட்டி அந்த ப்ரைஸை பார்த்துட்டு அவங்க உண்மையிலே இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்குதா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய உறுப்பினர்கிட்டையெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் போங்க, அங்கே போய் இந்த கேஎம் சாரீஸில் போய் ஹோல்சேலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சாரீ பிஸ்னஸும் பண்ணலான்ட்டு. அதுபடி இப்போ ஒரு 5 பேர் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வீட்லேயே வச்சு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்கள கூப்பிட்டு வருவோன்ட்டு இருக்கேன். நான் ரொம்ப சொல்கிறது மூலமாக வந்து 5 பேருக்கு இது வந்து அவங்களுடைய தொழிலோட முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற பொழுது கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறீங்க. நான் இங்கே ரெகுலர் கஸ்டமர், டெய்லி ஒன்ஸ் டைம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். டெய்லி வருவேன் இந்த ஷாப்க்கு நான். நன்றி மேடம், நன்றி மேடம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு காரணம் வந்து பின்பலமாக இருக்கக்கூடியது கேஎம் சாரீஸ் தான். அண்ட் கஸ்டமர்ஸ் நீங்களுமே வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் அ பர்சனல் பாண்டிங் தான் சொல்லணும். எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இங்கே இருக்கக்கூடிய கேஎம் சாரீஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம் உங்களை ஃபீட்பேக் கேட்டதில். நன்றி மேம். இப்போது ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினோம். ஸோ அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி அவங்க சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னேங்க, நம்ம இன்டர்வியூ பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து நிருபர் சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய கடையின் மூலமாக வந்து நிறைய பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும், என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படின்றத நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க. அண்ட் லக்கிலி அப்படி ஒரு கஸ்டமரும் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்.